இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டுரை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டுரையை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ராம் சுந்தரம் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த வீடியோவில் இந்த கட்டுரை பற்றியான ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மேஜராக பார்த்திங்க அப்படின்னா 2 திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக, அதற்கு பிறகு தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக. இந்த 4 கட்சிகளும் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிராமணருக்கு கூட வாய்ப்பு வழங்கலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிமுக எப்போதுமே தேர்தல்களில் வந்து பிராமணர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுப்பாங்க. அதிமுக ஃபஸ்ட் இன் 35 இயர்ஸ் வந்து முதல் முறையாக ஒரு பிராமணருக்கு கூட அவங்க வந்து இந்த தேர்தலில் வாய்ப்பளிக்கலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. அதிமுக மட்டுமல்லாமல் பாஜகவும் பிராமணர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரையில் அது வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் 1980, 86 இந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா டாக்டர் HV ஹண்டே பிராமண சமூகத்தை அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தார். 1991, 2011 காலகட்டத்தில் ராமநாதன் அப்படின்றவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தார். 1991லேருந்து 2016 வரையும் இந்த காலகட்டங்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்தாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. 1996 SV சேகர், நடிகர் SV சேகர் அவரும் அதிமுகவுடைய டிக்கெட்டில் வந்து மயிலாப்பூர்லேருந்து வெற்றி பெற்றார் அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. எப்போதுமே வந்து அதிமுக பிராமணர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அதே மாதிரி 2016, 2021 இந்த காலகட்டத்தில் ஆர் நட்ராஜ் அப்படின்றவருக்கு வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டது. எப்போயுமே வந்து உங்களுக்கு வி மைத்ரேயன் அவருக்கு வந்து ராஜ்யசபா MP பதவி அப்படின்றது கொடுப்பாங்க. 2002, 2007, 2013 இந்த காலகட்டங்கள்லாம் அவருக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது கிடச்சிது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, திமுகவும் சரி, காங்கிரஸும் சரி ஒரு பிராமண வேட்பாளரை கூட நிறுத்தலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தியாக நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிராமணர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 2 to 3% இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு செய்திக்காக 3% எடுத்துக்கலாம். இப்போ 3% வாக்குகளை கொண்ட பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூட எந்த அரசியல் கட்சியும், குறிப்பாக நான் சொன்ன இந்த 4 அரசியல் கட்சியும் வாய்ப்பு வழங்கலை. ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா வழங்கியிருக்கிறது அப்படின்றது இதில் ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் பிராமணர்களுடைய வாக்குகளை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக அவர்களுடைய பிரச்சாரங்களை கட்டமைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இப்போ தாவேகா சார்பில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு வந்து வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் 6 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. தாவேகாவை பொறுத்தவரையில் மயிலாப்பூர் தொகுதியில் தாவேகாவுடைய பொருளாளர் வெங்கட்ரமணன் அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துலேருந்து ரமேஷ் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் 6 பேருக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவுக்கு வந்துட்டு இருந்த பிராமணர்களுடைய வாக்குகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இப்போ பாஜக ஏன் ஒரு நேச்சுரல் சாய்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஜக வந்து இந்து மத நம்பிக்கையில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க. ஸோ இப்போ நமக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனை வந்து பாஜக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் பாஜகவுக்கு அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது இருந்திருக்கு. கடந்த தேர்தல்களில் அதை நம்ம கவனிக்கலாம். ஏன்னா எப்போதுமே வந்து பாஜக வந்து பிராமணர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. எப்படி வந்து அதிமுக கொடுத்ததோ அதே மாதிரி வந்து பாஜகவும் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ அதனால் பாஜகவுக்கு தங்களுடைய ஆதரவுகளை அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றதை கவனிக்க முடிகிறது. பிராமணர்களுக்கான ஒரு அமைப்பாக வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பிராமின் அசோசியேஷன் அப்படின்றது இருந்திருக்கிறது. ஸோ இப்போ அவர்களுடைய நேச்சுரல் சாய்ஸாக வந்து பிஜேபி எப்போவுமே இருந்திருக்கு அப்படின்றதையும் கவனிக்க முடியுது. ஸோ இப்போ பாஜக சார்பில் இந்த முறை பார்த்திங்கன்னா KT ராகவன் அல்லது வந்து H ராஜா இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த முறை வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருந்ததாக சொல்கிறாங்க. இது பற்றியெல்லாம் கமலாலயத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து H ராஜாவுடைய ஹெல்த் ரீசன்ஸ்னால வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பாஜக இந்த முறை வந்து பிராமணர்களுக்கு வாய்ப்பு வழங்கலை அப்படின்ற ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. இப்போ அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேவர், வன்னியர், நாடார், நாயுடு இவங்கள்லாம் வந்து அதிகமாக ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. ஈவன் முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு 14 கேண்டிடேட் வந்து திமுக சார்பில் வேட்பாளர்களாக இந்த முறை வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா சமூகத்துக்கும் ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு கட்சிகளாகத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, அதே மாதிரி பாஜக, காங்கிரஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக வந்து உங்களுக்கு வந்து
அதிமுகவும் பாஜகவும் பிராமணர்களை கைவிட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ சீமானை பொறுத்தவரையில் அவர் வந்து கடந்த காலங்களில் வந்து பெரியாருடைய எதிர்ப்பை வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு பிரச்சாரமாக மாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கொட்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து பெரியார் மண் கிடையாது, பெரியாரே மண் அப்படின்ற அந்த விமர்சனம், அதே மாதிரி பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற அந்த ஒரு முழக்கம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிராமணர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தான் வந்து பிராமணர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 to 3% தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட ஒரு பர்செப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எல்லா சமூகத்திற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழகம் விஜயனுடைய அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா 2 இடங்கள் வந்து பிராமணர்களுக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர்கள்ட்ட வந்து இதை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து பெரியாருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கோம், எங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் பெரியார், அதே நேரத்தில் வந்து எந்த சமூகத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஜாதி மதங்களை கடந்த ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகிறோம் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எல்லா சமூகத்துடைய வாக்குகளும் எப்படி கன்சாலிடேட் பண்ண போகுது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒவ்வொரு சமூகத்திற்கான வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வியூகங்கள் வகுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த தேர்தலில் பிராமணர்களுடைய வாக்கு யாருக்கு போகிறது அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஸோ நாம் தமிழர் கட்சி அதிகமாக எடுக்க போகிறாங்களா, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பாஜக பக்கம் இந்த வாக்குகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படின்ற பல கேள்விகள் வந்து உங்களுக்கு மே 4ஆம் தேதி தான் அந்த ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா யாருக்கும் அவங்க எப்போதும் போல் வாய்ப்புகள் வழங்கலை அப்படின்றது தான் இந்த சமூகத்தினரை பொறுத்தவரையில் ஒரு பேச்சாக இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்களும் கொடுக்கல அப்படின்றது ஒரு பேச்சாக இருக்கிறது. எப்போதுமே நமக்கு வாய்ப்புகள் வழங்கக்கூடியவர்களும் இந்த முறை அதிமுக பாஜக 2 அரசியல் கட்சிகளும் வாய்ப்புகள் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஏமாற்றமும் அவர்களிடம் இருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. பிராமணர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எந்த பேட்டர்னில் வாக்களிக்க போகிறாங்க, அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நிறையா நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.